ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி ஒரு டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் பன்னீர் புலாவ். இது செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, பச்சை மிளகாய், பட்டாணி, பன்னீர், ஒரு கப் பாஸ்மதி ரைஸ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை அதில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியனை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சுட்டு அதை நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது கொஞ்சமாக டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். டொமேட்டோ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நான் பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் பிடிச்சா கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டாணி ஒரு 2 விசில் வச்சு குக்கர்லேருந்து எடுத்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி கிடச்சதுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பொட்டேட்டோ இருக்குது அப்படின்னா கூட அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிருங்க. இப்போ இதை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் அதில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், ரைஸ் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் கொஞ்சமாக புதினா இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அது பாயில் ஆகி வரப்போ அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக அதை கலந்து விடுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக முந்திரியை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ரொம்ப சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி. இதை நீங்கள் ரைத்தா, பிக்கிள் இது கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.